ஹாய் விவர்ஸ், கிட்டத்தட்ட 11,00,000க்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் எப்போ வெளியாகும், கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, பணியிடங்கள் இன்னும் அதிகரிப்பா, அது சம்மந்தப்பட்ட முக்கிய ஃபுல் அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 3935 பணிகள் இருந்துச்சு. பட் இப்போ டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக வெளியிட்ட அப்டேட் பிரகாரம் 727 பணிகள் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் 4662 பணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்துகிறவங்க, இந்த டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அரசு வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகிதம் அப்படிங்கிறத பின்பற்றுறாங்க. ஸோ ஓசி ஓப்பன் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 31%, பிசிக்கு வந்து 26.5, பிசிஎம் பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5, எம்பிசி டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, அடுத்து எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%, எஸ்டி ஷெட்யூல்டு கேஸ்ட் ட்ரைபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%, மொத்தமாக 100% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 100% பேஸ் பண்ணி தான் இருக்கிற மொத்த பணியிடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. ஸோ இப்போ இந்த 4668 பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பணி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராம உதவியாளர்னு ஒரு தேர்வு நடக்குது, அதில் 2299 பணி இருக்குன்னா அந்த 2299 பணியுமே வந்து கிராம உதவியாளர் தான். பட் இது வந்து ஒருங்கிணைந்த குடிமை பணிகள். ஸோ இது ஒருங்கிணைந்த பணிகள் அப்படிங்கும்போது விஓ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது, ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது, பில் கலெக்டர் இருக்குது. நார்மலாக குரூப் 4 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பில் கலெக்டர், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இந்த 4662 ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1445 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஸோ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1235 பணிகளும், பிசிஎம்முக்கு 163 பணிகளும், எம்பிசி டிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 932 பணிகளும், எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 பணிகளும், எஸ்சிஏக்கு வந்து 140 பணிகளும், எஸ்டிக்கு 47 பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா போகுது. இப்போ 11,00,000க்கும் மேற்பட்டவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து முன்னாடியே பார்த்தோம், எனக்கு காலையில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட விஓவை வந்து பார்த்திங்கன்னா 218 பணியிடங்கள் தான் இருக்குது, 11,00,000 பேர் எழுதியிருக்காங்க. 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் வந்து அந்த 218 வரைக்கும், 218 250 வரைக்கும் யார் அந்த குட் ரேங்கிங்கில் வராங்களோ, கம்யூனிட்டி ரேங்கிங்லையும் சரி ஓவரால் ரேங்கிங்லையும் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணியிடங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த 218 பணியிடங்களும் வந்து இதே மாதிரி நம்ம பிரிக்கணும். ஸோ 31%க்கு எவ்வளோ, 26.5க்கு எவ்வளோ, 3.5க்கு எவ்வளோ அப்படின்னு பிரிக்கணும். அதேமாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மொத்தமாக வந்து ஒரு 1200க்கும் மேற்பட்ட பணிகள் இருக்குன்னா அப்போ அந்த 1200 ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30%, பிசிக்கு வந்து ஒரு 26.5%, பிசிஎம்முக்கு ஒரு 3.5%, இந்த மாதிரி வந்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணதில் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1445, பிசிக்கு 1235 சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4662 அப்படிங்கிறது ஒரு முடிவான விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமும் வந்து குரூப் 4 பணியிடங்கள் இன்க்ரீஸ் செய்யப்படலாம் அப்படிங்கிறத வந்து பல வல்லுநர்கள் மற்றும் பல சேனல்களையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு கவுண்ட் வச்சுருப்பாங்க, ஜாப் வேகன்சி கவுண்ட் இருக்கும். ரிசல்ட் வெளியிடுறதுக்குள்ளே ஒரு டைமோ 2 டைமோ 3 டைமோன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த 4662 ஒரு 6000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அதிகமாச்சு அப்படின்னா அப்போ இப்போ நம்ம பார்க்குற அந்த விதத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 1445 இருக்கிறது ஒரு 1600க்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறைய இருக்கும். பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி. ஸோ அந்த 11,00,000 பேரில் இதில் எத்தனை பேர் வந்து பிசி எழுதியிருக்காங்க, எம்பிசி எழுதியிருக்காங்க, எஸ்சி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் எவ்வளோ பேர் எழுதியிருந்தாலும் இந்த ஒரு விகிதாச்சார படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து ரிசல்ட்டில் ஓவரால் ரேங்கிங், கம்யூனிட்டி ரேங்கிங் சொல்லிட்டு வந்து 2 வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஓவரால் ரேங்கிங்கில் வந்து கீழே இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வந்து மேலே இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வேகன்சி தான் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 47க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 40,000 பேரில் அவங்களுக்கு வந்து 47 பணிகள் 1% தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்க பேஸ்ட் ஆன் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் நல்ல அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வராங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2nd வீக் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பெக்டட் டேட்டு. ஸோ மேபி அது மாறலாம், அதுவுமே வந்து அஃபிஷியல் டேட் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி சோர்ஸில் இருக்கவங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்கலாம் சொல்கிறத வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அஃபிஷியலாக இன்னும் குரூப் 4 ரிசல்ட்டோட டேட் அப்படிங்கிறது எங்கேயும் அனௌன்ஸ் பண்ணல. பட் அக்டோபர் 2nd வீக் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் குரூப் 2 குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.